பிஜிடிஆர்பி 2025 புரட்சிகரமாக மாற்ற இந்த 3 ஹேக்குகள் மட்டும் போதும். நீங்கள் பிஜிடிஆர்பி பாடத்திட்டம் பார்த்து மனம் பதறுகிறீர்களா? நிச்சயமா இது சாதாரண ஒரு விஷயம்தான். நிறைய பேர் பாடப்பொருளின் அளவு, திட்டமில்லாத படிப்பு மற்றும் உந்துதல் குறைவாக இருக்கிறதுனால தான் இலக்கை அடைய முடியாமல் தவிக்கிறாங்க. நானும் அந்த பாதையில் தான் இருந்தேன். ஆனால் இந்த 3 ஹேக்குகள் என் வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. இப்போது நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு, இந்த ரோட் பிளாக்ஸ் டு எஃபெக்டிவ் ஸ்டடியிங். ஸோ இதுக்கு ரீசனாக என்ன இருக்குது அப்படின்னா, ஸ்டடி பிளானே இல்லாமல் இருக்கிறது, ஒரு ஸ்கெடியூல் இல்லாமல் நாம் ரேண்டமாக படிக்கிறது. இன்எஃபெக்டிவ் டெக்னிக்ஸ். இந்த இன்எஃபெக்டிவ் டெக்னிக்ஸில் நான் படித்ததை என்னால் திரும்ப நினைவூட்ட முடியல, என்னால் ரீகால் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் லேக் ஆஃப் மோட்டிவேஷன், நம்ம மேலே நமக்கே இருக்கக்கூடிய செல்ஃப் டவுட். ஸோ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம்? ஸோ என்ன அந்த 3 ஹேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா பிஜிடிஆர்பியை நாம் வெற்றிகரமாக மாற்ற முடியும். ஸோ என்ன நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா பிஜிடிஆர்பியை நாம் இந்த வாட்டி நிச்சயம் வென்று காட்டலாம். சரியா? இப்போது ஆக்டிவ் ரீகால். உங்களுடைய பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷனை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு எது தடையாக இருக்குது அப்படின்னாக்கா பேசிவ் லேர்னிங். அதாவது நம்ம படிக்கிறோம், படித்ததை திரும்ப திரும்ப படிக்கிறோம், இல்லை ரீகால் பண்ணுறோம். ஆனால் என்னால் ரீகால் பண்ண முடியல அப்படின்றதுக்கு ரீசன் இன்எஃபிஷியன்சி. அப்போது இந்த இன்எஃபிஷியன்சின்றது படித்ததை நம்மளால் ரீகால் பண்ண முடியல அப்படின்றது நம்ம படிக்கும் பொழுது நிறைய கவனச்சிதறலோட படித்தது தான் காரணம். நம்ம ரீரீடிங் பண்ணும் போது அந்த நோட்ஸை இன்எஃபிஷியண்ட்டாக நம்ம ஹேண்டில் பண்ணி இருப்போம். நிறைய மனச்சிதறல்களோட அதை நம்ம படித்து இருப்போம். அதுதான் முக்கிய காரணம். அப்போது அதுலேருந்து நான் எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஸோ ஆக்டிவ் ரீகால். நீங்கள் எந்த மெட்டீரியலை வச்சு படிச்சிங்களோ அந்த மெட்டீரியலை இருந்து நீங்கள் கேள்வி பதில்களை அட்டன் பண்ணி பாருங்கள். அந்த டெஸ்ட்டை நீங்கள் அந்த பர்டிகுலர் மெட்டீரியல்லேருந்து நீங்கள் எழுதுங்க. நீங்கள் குறிப்புகளை மீண்டும் மீண்டும் படிப்பதை நிறுத்துங்க. பதிலாக படித்ததை நினைவில் வைத்திருக்க உங்களை நீங்களே சோதியுங்க. ஃப்ளாஷ் கார்ட்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் குவிஸஸ் எடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் ப்ளே பண்ணுங்கள். இதன் மூலயமா உங்களோட ஞாபக சக்தியை 2 மடங்கு அதிகரிக்க முடியும். ஃப்ரெண்டு ஒருத்தர் 50% மதிப்பெண் தான் இண்டிவிஜுவல் ஸ்டடியில் பண்ணுறாரு. அதே ஃப்ரெண்டு இன்னொருத்தர் கூட டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அவருடைய மார்க்கு பெருவாரியாக மாறுது. அப்போது நீங்கள் தான் ஃப்ரெண்டு கூட போட்டி போடுறதை விட்டுட்டு 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் படித்ததை 2 பேரும் மாற்றி மாற்றி கொஷினரி கேட்டுக்கோங்க. அண்ட் இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், இடைவெளி மீட்டெடுப்பு. இந்த இடைவெளி மீட்டெடுப்பில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான காரியம், ஒரே நாளில் எல்லாத்தையும் படிக்க வேண்டாம். ஒரு நாள் படித்ததை மறுநாள் ரீகால் பண்ணுங்கள். திரும்ப ஒரு 3-4 நாள் வேறு டாபிக் படிச்சுருந்துருப்பீங்க. 3 நாளுக்கு முன்னாடி படித்த டாப்பிக்கை ட்ரை டு ரீகால். ஸோ நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா அந்த 3 நாளுக்கு முன்னாடி படித்தது, அதுக்கப்புறமா நான் படித்தது, இது எல்லாத்தையும் உங்களால் ரீகால் பண்ண முடியும். இது உங்கள் திடக்கோளின் தகவலை பதிக்க உதவும். பரீட்சை நேரத்தில் ஞாபகம் வரணும்னா இது ரொம்ப அவசியம். அடுத்ததாக நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது விஷுவலைசேஷன். ஸ்ட்ரகிளிங் வித் கான்செப்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன். அப்போது நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஐடியாவை புரிஞ்சிக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்காது. கிரியேட் மென்டல் இமேஜஸ். உள்ளாரையே நம்ம கற்பனையாக ஒரு பிம்பத்தை நம்ம உருவாக்கிக்கணும். நம்மளோட கான்செப்ட்ஸை அங்கவே நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். சிலருக்கு தான் படித்ததை ரீகால் பண்ணும் பொழுது நான் என்ன புக்லேருந்து படித்தேன், அது அந்த புத்தகத்தில் எந்த பக்கத்தில் இருந்தது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்ததா, ரைட் ஹேண்ட் சைடில் இருந்ததா, அந்த பேஜோட டாப் கார்னரில் இருந்ததா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னரில் இருந்ததா, இந்த மாதிரி அந்த பிக்சரே உள்ளே வரும். அப்போது நீங்கள் ஒரு மனபிம்பத்தை நீங்கள் உருவாக்கிக்கணும். ஸோ அதன் மூலியமாக நீங்கள் நினைவூட்டலை அதிகரிக்க முடியும். இம்ப்ரூவ்ட் ரீகால். நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னாக்கா அந்த விஷயத்தை நீங்கள் மிகச்சரியாக புரிஞ்சுக்கணும். அப்போது இது நீங்கள் எப்படி ப்ராக்டிக்கலாக கொண்டு வர்றது அப்படின்னாக்கா மைண்ட் மேப் உருவாக்குங்க. ஒரு டயக்ராம் கிரியேட் பண்ணுங்கள். இல்லை உங்களுடைய கான்செப்ட்ஸை ஒரு ஸ்டோரியாக மாற்றுங்க. நிமோனிக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்களே விஷுவல் கியூஸஸ் கொடுத்துக்குவாங்க. அப்போது நான் இந்த மாதிரியான ஒரு மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி கஷ்டமான டாப்பிக்கை ஈஸியாக புரிஞ்சுப்பேன். இந்த அனுபவம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு வேளை உங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது, இல்லை நீங்கள் பயன்படுத்துகிற எந்த ஒரு மெத்தட் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.